அடடடடடடா, என்ன மாதிரியான கண்டஸ்டன்ஸை வைல்ட் கார்டுக்கு சூஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த அறிவை கொஞ்சம் முன்னாடியே வந்து யோசிச்சு இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கான கண்டஸ்டன்ட்னுடைய சூஸிங்கில் கொஞ்சம் இந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் உள்ளே போட்டிருந்தீங்கன்னா இந்த ஷோ வேற லெவலில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ வெளியில் ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருக்கு, விஜய் சேதுபதி வந்து இந்த சீசனை வந்து குவிட் பண்ண போகிறாரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியான வந்து சர்ச்சைகளில் விஜய் சேதுபதி மாட்டிக்கிட்டு இருக்காரு. கண்டஸ்டன்ஸுடைய சூஸ் வந்து சரியே கிடையாது, இவங்க வந்து ஒன்றுமே பண்ண மாட்டுறாங்க, ரொம்ப நெகட்டிவிட்டியை பரப்புகிறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க, அதை விஜய் சேதுபதி கிட்ட சொன்னால் கூட அவர் கேட்க மாட்டுறாரு அப்படின்னு மக்கள் வந்து தொடர்ச்சியான குற்றச்சாட்டு வைக்கிறதுனால இவர் வந்து பாதிலேயே விலகுறாரு. இவருக்கு பதிலாக கமலஹாசன் வந்து மீண்டும் வரப்போறாரு அப்படின்னு வந்து ஒரு மீம் எல்லாமே இப்போ வந்துகிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. ஐ திங்க் ஃபேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாக இருந்தால் சீரியஸாக நல்லாவே இருக்கும். நாங்கள் வந்து அதை பயங்கரமாக வரவேற்கிறோம். கமல் சாரை மறுபடியும் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய மானத்தையாச்சும் விஜய் டிவி காப்பாற்றிக்கலாம். சரிங்களா? ஒன்று, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தங்கத்தட்டில் வச்சு கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு ஆறு பேர் நினைக்கிறேன், 6 பேரை கூட்டிகிட்டு வராங்க. இதை முன்னாடியே செஞ்சுருந்தா நாங்கள் மக்கள் இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இன்னைக்கு இவங்களுடைய அந்த ஆபாச பேச்சு வந்து ஒரு எல்லையை கடந்து போயிருக்கு. பார்வதிக்கும் கமருதீனுக்கும் நடுவில் ஒரு விஷயம் போயிருக்கு. அதுக்காகத்தான் பார்வதி வந்து திவாகர் கிட்ட உட்காந்து அவன் பேட் டச் பண்ணுறான் மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம். ஏன்னா பார்வதி சைடு பேசிட்டோம், கமருதீன் சைடு பேசுவோம். யாரெல்லாம் வைல்ட் கார்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து டியூஸ்டே, ஆக்சுவலாக இந்த வீக்கெண்டு தான் வைல்ட் கார்டு வர போகிறாங்க. எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக வந்து விஜய் டிவி வைல்ட் கார்டு யார் வராங்க அப்படிங்கிறத ரிவீல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஆல்ரெடி இவங்க தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, ஸோ அதில் வந்து சர்ப்ரைஸ் இல்லை. இன்னொன்று, முன்னாடியே விட்டதுனால இந்த ஷோ வந்து டிஆர்பியில் படுத்துருச்சு மீன்ஸ் இந்த ஷோ வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கலை, மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இல்லை, பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ வந்து இல்லை இந்த ஷோக்கு. முழுக்க நெகட்டிவான விஷயங்களே இருக்கிறதுனால, நெகட்டிவ் பாப்புலாரிட்டி இருக்கிறதுனால அதை மறுபடியும் பூஸ்ட் பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜியை விஜய் டிவி வந்து கையில் எடுத்துருக்கிறாங்க. அதுதான் எந்தெந்த கண்டஸ்டன்ட் வைல்ட் கார்டாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற இன்ட்ரோ வீடியோவை வெளியில் விட்டுருக்காங்க. சீரியஸ்லி அதை பார்க்கும்போது பரவாயில்ல இருக்கு, உள்ள சம்பவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆட்கள். அதில் ஒருத்தர் மேலே மட்டும்தான் நமக்கு மாற்று கருத்து இருக்கு. சரி, ஓகே, அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ வரிசையாக 1 மணி நேரத்துக்கு ஒரு ப்ரோமோ விட்டுக்கிட்டே இருந்தாங்க. 4 பேருடைய ப்ரோமோஸ் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாம் நம்ம சொன்ன ஆட்கள் தான். முதல் ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இந்த திவ்யா கணேஷ் யார்? பல சீரியலில் நடிச்சிருக்காங்க. சன் டிவியில் இருந்து விஜய் டிவி வரைக்கும் நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க. பட் இவங்க ஃபேமஸான ஒரு சீரியல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமியில் ஜெனி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, திவ்யா கணேஷ் இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முக்கியமான ரீசன் ஒன்று இருக்குது. நம்ம கமருதீன் அவர்கள் அவருக்கும் திவ்யாவுக்கும் ஆல்ரெடி ஒரு பழக்கம் இருக்குதுங்க. மகாநதின்னு ஒரு சீரியல், அதுதான் கமருதீன் விஜய் டிவியில் பண்ண முதல் சீரியல். இப்போ வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கா. அப்படி அந்த சீரியலில் இது வரைக்கும் 3 ஹீரோயின் மாறி இருக்காங்க, 3 பேர் மாறி இருக்காங்க. யாருக்கு? நம்ம கமருதீனுக்கு. பேர் தெரில, சிமிலராக அவங்களும் பலூன் அக்கா மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டுட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு பேராச்சே, சரி ஓகே, ஏதோ ஒரு பேர். அவங்க பாதிலேயே குவிட் ஆகி போயிட்டாங்க. சீரியல் ஸ்டார்டிங்கில் இருந்து அவங்க தான் இருந்தாங்க, போயிட்டாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பல பேர் பேசிக்கிறாங்க அரசல் பொருசலாக. கமருதீன் தான் அதுக்கான ரீசன். அவர் வந்து ரொம்ப வல்கராக நடந்துக்கிறாரு, ஆதிரி கூட சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மேட்ரு தான். ஸோ அந்த ஒரு ரீசன்னால அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இதெல்லாம் கேட்கும்போது அசீம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரா. அப்படி அசீம் கூட நடித்த பல பேர் வந்து இப்படி தான் பாதிலே ஓடிட்டாங்க. காரணம் அதுக்கு அசீமாக தான் இருந்தா அப்படி. ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள் சிமிலராக ரிலேட் ஆகுது கமருதீன் கூட. 2வதாக ஜெனி அவர்கள் கொஞ்ச நாள் அந்த சீரியலில் நடிச்சிருந்தாங்க. நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அவங்களும் பாதிலேயே வெளியில் போயிட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அரசல் பொருசலாக என்ன பேசிக்கிறாங்கன்னா இவர் தான் அப்படின்றாங்க. ஒரு இன்டர்வியூவில் கூட திவ்யா அவர்கள் சொல்லியிருந்தது, இன்டைரக்டாக சொல்லியிருந்தாங்க, நான் ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன், அதில் வந்து பாதிலேயே வெளியேறிட்டேன், சம்திங் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சுன்ட்டு. ஸோ அவங்கள தான் உள்ளே இறக்குறாங்க. இப்போ ஆல்ரெடி கமருதீனுக்கும் ஆதிரிக்கும் ஒரு பழக்கம். அவங்க 2 பேர் வந்தாங்க, ஆதிரி என்னமோ ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி வெளியில் போயிட்டாங்க.
அடுத்து திவ்யா வராங்க. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் ஃபீமேலில் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அந்த இப்போ விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஃபீமேல்லையே சீனியர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் இவங்க தான். இவங்களுக்கு மேலே ஒருத்தவங்க வராங்க, அது பார்ப்போம். ஸோ திவ்யா அவர்கள் ஒரு டஃப்பான ஒரு காம்படிட்டராக நிச்சயம் இருப்பாங்க, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்குமே. அடுத்து சம்பவம் கப்புள்ஸ் 2 பேர் வராங்க நம்ம சொன்னோம் இல்லையா, அதில் முதலாளாக பிரஜன் அவர்களுடைய வீடியோ வெளில வந்துச்சு. பிரஜன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் விஜய் டிவியில் வந்து நடிச்சிருக்காரு, ஆர்ஜேவாக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய படங்கள்லாம் வந்து சைடு ரோலில் பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோவாக புதுவண்ணாரப்பேட்டை அப்படிங்கிற ஒரு படம் வந்து நடிச்சிருந்தார், பழைய படம். விஜய் டிவியில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடித்தவர். ரீசெண்டாக கூட ஒரு சீரியலுக்கு வந்தார், பாதிலே அந்த சீரியல் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுலே சீனியர் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் தான். விஜய் டிவியினுடைய பழம்பெரும் ப்ராடக்ட்னா பிரஜன் அவர்கள். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், ஃபேஸ் டு ஃபேஸ் பேசக்கூடிய ஒரு பர்சன். அவருக்கு இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கு, மிகப்பெரிய கேப் அவருடைய சினிமா கெரியரில். இதை வந்து அவர் ப்ராப்பராக பயன்படுத்திப்பாரு நான் நினைக்கிறேன். அவர் ப்ரோமோலே வந்து நிறைய விஷயங்கள் பேசினார், நிறைய பேரை வந்து முகத்திரியை கிழிக்க வேண்டியிருக்குலாம் பேசியிருக்கா அப்படி. ஸோ என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கணும். மூணாவது அதுக்கு மேலே ஒருத்தர் வராப்பல்ல, அமித் அவர்கள். இவரும் விஜய் டிவியில் பல சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு, ஹீரோ மெட்டீரியல். பார்த்தீங்களா, திவ்யா ஹீரோயின், பிரஜன் ஹீரோ, அமித் ஹீரோ. அடுத்து இன்னொரு ஹீரோ வராரு, அவர் பேர் எனக்கு தெரில, நான் அப்புறமா சொல்கிறேன் தேடி கண்டுபிடிச்சி. அவரும் வந்து விஜய் டிவியில் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படி. இதுக்கு முன்னாடி ஜீ தமிழில் நடிச்சு சன் டிவி நிலா அப்படிங்கிற ஒரு சீரியல் நினைக்கிறேன், ஏதோ ஒரு சார் ஆச்சே அந்த சீரியல், அவர் பேர் ஓகே. அவரு ஹீரோ. பிரஜன் அவர்களுடைய மனைவி சாண்ட்ரா அவர்களும் 4வதாக இந்த வீட்டுக்குள்ளே வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக வராங்க. அவங்களும் பல சீரியலில் நடித்தவங்க. இப்போ வர்றவங்க எல்லாருமே இந்த வீட்டில் இருக்கிறவங்கள விட சீனியர் ஆட்கள். இவங்கெல்லாம் கத்துக்குட்டீஸ். இப்போ இருக்கிற இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கத்துக்குட்டீஸ். இவங்க எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட்டு. அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க சண்டை. ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த திவாகரெல்லாம் வச்சு பொழக்கணும், ஒருத்த பாருங்க அப்படியே வந்து நான் தான் அடுத்த மகாத்மா காந்தின்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் சபரி. அவரெல்லாம் போட்டு பொழக்கணும், அவர் ஃபேஸ் எல்லாம் கிழிக்கணும். கனி அவர்கள், எஃப்ஜே அவர்கள். இப்போ தான் ரியல் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த யாரையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலை, சப்போர்ட் பண்ணுற இடத்துலையும் அவங்க இல்லை. சில பேர் வியானா அப்புறம் கானா வினோத் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேர் வச்சுப்போம். வரக்கூடிய வைல்ட் கார்டு 6 பேருமே 6ல் 5 பேர் தரமான ஆட்கள். ஒருத்தரை மட்டும் விட்டீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க மேலே எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. இன்னொரு பார்வதி தான் அவங்க, விஜே சோபனா. ஸோ அவங்களும் இந்த வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க. அவங்களோட ப்ரோமோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். சித்தார்த்தா தெரில அவருடைய பேர், எனக்கு சரியாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மொத்தமாக 6 பேர் வந்து வர போகிறாங்க. இந்த வார இறுதியில் தான் விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் தான் ஒருத்தராக வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க. ஆட்டம் இனிமேல் சூடு பிடிக்க போகுது. ஒன்றுமே புரியலை, போக போக தான் தெரியும், பார்க்க தான் புரியும்னு சொன்னதுக்கான அர்த்தம் இதுவாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு ட்விஸ்ட்டு, அதுவும் பயங்கரமான ட்விஸ்ட்டு. இவங்களெல்லாம் பார்த்து எத்தனை பேர் ஷாக் ஆக போகிறாங்கன்னு தெரில. என்னடா இவங்க கூட நம்ம போட்டி போடணுமான்னு நினச்சா கூட நினைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு டிஆர்பி ரைசிங்காக இருக்கும் இந்த வீக்கெண்ட். ஏன்னா வர 6 பேரில் 5 பேர் விஜய் டிவி ப்ராடக்ட்டு. அதுலேயும் ஒன்று பாருங்கள், விஜய் பார்வதி, விஜே சோபனா இந்த 2 பேரும் ஆல்ரெடி பிக் பாஸுக்கு வந்திருக்காங்க. சீசன் 6ல் ஃபைனலிஸ்டாக இருக்கக்கூடிய 5 பேரை வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த 2 பேருமே அடுத்து பாருங்களேன் 4 சீசன் கழிச்சு இங்கே கண்டஸ்டண்ட்டு. வாழ்க்கை யாருக்கு எப்போ என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்னே தெரியாது. கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும், அதை விட்டுட்டு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பார்வதி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சோபனா அதை பயன்படுத்துகிறாங்களா இல்லை எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களும் ஒரு ரிவ்யூவர் தானே, வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ மஜாவான ஆட்கள் வந்து வராங்க. பார்வதிக்கும் சோபனாவுக்கும் பயங்கரமான காம்படிஷன் போகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 6 பேரை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த 6 பேரில் ஒருவர் ஃபைனலிஸ்டாக ஜெயிச்சா நல்லாயிருக்கும். எனக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய ஆட்களை தவிர்த்து இந்த 6 பேரில் ஒருத்தர் ஜெயிச்சா கூட நல்லா தான் இருக்கும், நான் பர்சனலாக நினைக்கிறேன். அப்படி இல்லைனா எனக்கு வந்து கானா வினோத் ஜெயிக்கணும்னு ஆசை. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் இருந்து வந்த ஒருவர் தமிழ் பிக் பாஸில் ஜெயிச்சதாக வரலாறே கிடையாது. ஸோ இது ஒரு புதிய வரலாறாக இருந்தால் நல்லாயிருக்கும்.
அவர் மாதிரி ஒரு ஆள் வந்து ஜெயிச்சா நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.